தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. லெந்து நாட்களுடைய 8ஆம் நாளாகிய இந்த நாளில் நாம் இயேசு கிட்டே வரும்பொழுது நம்முடைய வாழ்வில் என்ன நடக்கும் என்பதை ஒரு ஓமையோடு கூட ஒப்பிட்டு நாம் பார்த்து தியானிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே 38ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற ஒரு செய்தியை நாம் அங்கே தியானிக்க முடியும். அந்த குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது சீஷர்கள் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். சோ இந்த இடத்துல பார்க்கும்போது முதலாவது அவன் கூப்பிட்டான், இரண்டாவது மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆனால் கடைசியாக என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது இயேசு அவனை தம்மிடத்தில் வரும்படி சொன்னார். 40ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவன் கிட்ட வந்த போது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி சொன்ன பாத்திரத்திலே அவன் பார்வை அடைந்தவனாய் இயேசுவுக்கு பின் சென்றான் என்று வாசிக்கிறோம். இந்நாள்ல கூட நாம் அதிகமாய் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த லெந்து காலங்கள்ல இன்னும் சத்தமாய் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி கூப்பிட்டு கொண்டிருக்கிற நம்முடைய சத்தத்தை கேட்ட இயேசு இன்றைக்கு நம்மை அவர் கிட்டே வரும்படி அழைக்கிறார். நாம் அவர் கிட்டே வரும்பொழுதுதான், கிட்ட வந்தவனை பார்த்துதான் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இந்த நாள்ல கூட கூப்பிட்டோம், தொடர்ந்து கூப்பிட்டோம். உபவாச நாள்ல முன்பிலும் அதிகமாய் கூப்பிட்டோம். நம்முடைய சத்தத்தை கேட்ட இயேசு நம்மை அவர் அழைக்கிறார். நாம் எழுந்து அவர் கிட்ட வரும்பொழுது உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராய், நம்முடைய எல்லா விதமான இருளையும் பார்வை அடைந்த பின் அவன் இருளுக்கு நீங்கி அவன் வெளிச்சத்தை கண்டிருப்பான். அப்படிப்பட்ட இருளில் இருந்து ஒரு வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆகவே அவர் தமிழத்தில் வரும்படி இந்த நாள்ல அவர் கொடுக்கிற, அவர் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு நாமும் எழுந்து அவர் கிட்ட போக ஒப்பு கொடுக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாள்ல கூட உண்மையாய் அந்த குருடனை போல இருளில் இருந்து நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டோம். இந்த காலங்கள்ல இன்னும் அதிகமாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் சத்தத்தை கேட்ட கர்த்தர் இன்றைக்கு எங்களை உம்மிடத்தில் வரும்படி அழைக்கும் போது, அழைப்பின் சத்தத்தை கேட்டு நாங்கள் எழுந்து கிட்ட வரும்பொழுது எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்டு ராஜா இருளை மாற்றி வெளிச்சத்தை தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்று முதல் ஒளியிலே நடக்க, ஒளியை பற்றி கொள்ள கர்த்தர் கிருபை தந்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.